வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். இங்கே ஜீவா வந்து முத்துக்கு கால் பண்ணி உடனே வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. என்ன மேடம் என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல முத்து, என் ஃப்ரெண்டு ஒருத்தி திடீர்னு ஒரு லவ் மேரேஜ் ஒன்று பண்ணிக்கிட்டா, அவளை பார்க்க போகணும், நீங்கள் உடனே கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. மேடம் எந்த ஊருக்கு மேடம் அப்படிங்கிறாங்க. அவள் எங்கேயோ சொன்னால கடலூரில் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, கடலூர்லேயா இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் கடலூரில் தான் இருக்கா, அங்கே தான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டான், இப்போ அவளை பார்க்க போகணும், உடனே கிளம்பலாமா அப்படிங்கிறாங்க. சரி மேடம், நான் வீட்டில் மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் மேடம் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி சொல்லிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. முத்து, நம்ம சாப்பிடக்கூட பார்த்துக்கலாம், நீங்கள் சாப்பிடணும் லேட் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சொல்லிட்டு மீனா நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நேரம் ஆகிட்டு போய் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. மீனா ஜீவா மேடம் தான் கூப்பிட்டாங்க, கடலூரில் அவங்க ஃப்ரெண்டு ஏதோ லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்களாம், அதனால் அவங்கள பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவசரமாக போகணுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், கொஞ்சம் நேரம் ஆகிட்டுனா எல்லாமே ரெடி பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. என்ன மீனா சொல்லுதா, சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் அப்படின்ட்டுருக்கு, அப்புறம் இப்போ எதுவும் ரெடி பண்ணணுங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க தோசைலாம் சுட்டேன், சட்னி சாம்பார் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. மீனா அதுக்கெலாம் நேரம் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க பொடியாக திரிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொடி திரித்து கொடுத்துட்றாங்க. தோசை கூட வச்சு சரி மீனா நான் இப்படி சாப்பிட்டுக்கிறேன், சரி பார்ப்போம் வீட்டில் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே ஜீவாவும் இவங்களாம் அவசர அவசரமாக போகிறாங்க. அங்கே போய் பார்க்கணுங்க அப்படிங்கிறதுக்காக. வார வழியில் நிறைய கடை பூரா அடைச்சி கிடக்கு. இன்னும் என்ன முத்து, ரோட்டில் பூராமே கடை பூரா அடைச்சி கிடக்கு அப்படிங்கிறாங்க. என்னோட என்னாச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு வயிறு பசி தாங்கலை, மதியமே ஒழுங்காக சாப்பிடல முத்து, என்ன பண்ணுன்னு தெரில அப்படிங்கிறாங்க. மேடம் என் வீட்டம்மா நைட்டு சாப்பிட்றதுக்கு தோசை கொடுத்து விட்டாங்க, அதில் சட்னி சாம்பார்லாம் இல்லை, ஆனால் என் வீட்டம்மா சூப்பராகவே அந்த பொடி திரிப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி முத்து, நீங்கள் கார் ஓட்டுங்க, நான் அப்படியே கொஞ்சமாக பாதி சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் பாதி சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் எனக்கு வயிறு பசிக்கு, நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் மதியமே சாப்பிடுன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் முத்து அப்படிங்கிறாங்க. அந்த தோசையும் அந்த பொடியும் வச்சு சாப்பிட்டு பார்க்குறாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதை பார்த்துட்டு முத்து இது உண்மையிலே உங்கள் வீட்டம்மா செஞ்சது தானா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, வீட்டம்மா பொடி ரொம்ப சூப்பராக பண்ணுவா, எங்கள் அப்பா நான்லாம் நல்லா சாப்பிடுவோம், பொடியை ரெடி பண்ணுவோம், 2-3 தோசையும் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. முத்து உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து வீட்டில் செஞ்சு நான் இருக்க இடத்துக்குலாம் அனுப்பிவிட்டாங்களோ சம்பாத்தியம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் முத்து, நான் இருக்கிற ஊரெலாம் வந்து நம்மளை மாதிரி இப்படி செஞ்சுட்டுலாம் இருக்க மாட்டாங்க, எல்லாமே ரெடிமேடில் தான் வாங்கி சாப்பிடுவாங்க பெரும்பாலும். அப்படி இருக்கும்போது வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு அனுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம காசு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. மேடம் அதுக்கெலாம் எங்கள் மேடம் வாய்ப்பு இருக்குது, என் வீட்டம்மா டெக்கரேஷன் வேலை பார்த்துட்டு கிடக்கா, நான் வந்து இந்த காரை ஓட்டிட்டு கிடக்கேன், நான் அங்கே எப்படி ரெடி பண்ணி அங்கே அனுப்ப முடியும் அப்படிங்கிறாங்க. முத்து சீரியஸாக சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டம்மா ரெடி பண்ண சொல்லுங்கள், நீங்கள் ரெடி ஆகிக்கணுன்னு எனக்கு சொல்லுங்கள், என் ஃப்ரெண்டை வர சொல்லிடுறேன், அவங்களே உங்கள் வீட்டில் வந்து வாங்கிப்பாங்க, வாங்கிட்டு அவங்க எனக்கு அனுப்பிடுவாங்க, நான் இங்கே பார்த்துப்பேன் அப்படிங்கிறாங்க. மேடம் நீங்கள் இருக்கிற நாட்டில் இதை பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. அழகாக பண்ணலாம் முத்து, எவ்வளோ பேர் கேட்குறாங்க தெரியுமா நம்ம நாட்டில், இதெல்லாம் வந்து நம்ம அது பொருட்டாக எடுக்காமல் இருக்கோம், ஆனால் வந்து நிறைய இடத்துல இதை விரும்பி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு சிரிச்சிட்டே இருக்காங்க. முத்து உண்மையாக தான் சொல்கிறேன், அவங்க வீட்டம்மாவுக்கு நல்லாவே திறமை இருக்குது, பூ வியாபாரம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அப்புறம் டெக்கரேஷன் வேலை செய்கிறாங்க, இதுவும் ஒரு கூடுதலாக தொழில் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வருமானம் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம், நாங்களும் மாடியில் ரூம் கட்டிடலான்னு அலைகிறோம் அப்படிங்கிறாங்க. முத்து அப்படி கையில் காசு வரும்போது கூட தம்பிக்கு வந்து ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுக்கணும்னு நினைச்சிக்கிறீங்களா, உண்மையில மனசு பெருசு தான். சரி ரைட்டு, என் ஃப்ரெண்டு இருக்கிற இடம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. வந்தோடனே வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. வாஜிபா அப்படிங்கிறாங்க. என்னடி திடீர்னு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இவங்க வீட்டில் வந்து அவசரப்படுத்துனாங்க, என்ன பண்ண முடியும், அதனால தான் நாங்கள் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு டியர் ஃப்ரெண்டு, என்கிட்ட கூட டவார்னு தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் வந்துட்டல வா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வரையறுப்புலாம் முடிச்சுட்டு நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி சென்னைக்கு வந்துடுறாங்க. முத்து நான் சொன்னதை நீங்கள் மறந்துட வேண்டாம். என்னது மேடம் என்னது முத்து, என்னது மேடம்னு கேட்குறீங்க. உங்கள் வீட்டம்மா ஒரு பொடியை தயார் பண்ணாங்களா, தயார் பண்ணுவாங்கன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே மீனா நல்லாவே தூங்கிட்டு இருக்காங்க. மீனாவை கால் பண்ணுறாங்க, மீனா வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே விடியாமல் கதவை திறக்கிறாங்க. திறந்தோன்னே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க. ரெஸ்ட் எடுத்து வர வேண்டியதுதானே அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா அவங்களும் அவசர அவசரமாக வந்துட்டாங்க, நானும் கணக்கு பண்ணி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, மீனா ஒன்று பேசணும் அப்படி என்னங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஜீவா மேடத்துக்கு கூட காரில் போனோம்ல, நீ கொடுத்த தோசையை நான் சாப்பிடல, அவங்க தான் சாப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. நான் கடையில் சாப்பிட்டுக்கிட்டேன், ஆனால் அந்த பொடி ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படிங்க. அப்படியா சரி தூங்குங்க அப்படிங்கிறாங்க. மீனா தூங்குறதுக்காக சொல்லலை அப்படிங்கிறாங்க. அவங்க என்னங்க அப்படிங்கிறாங்க.
இந்த பொடி ரொம்பவே நல்லா இருக்காம், இதை தயார் பண்ணி அவங்க இருக்க நாட்டுக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் பண்ணுறதே சாதாரணமான பொடி, இது எப்படிங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் விளையாட்டு பேசாதங்க அப்படிங்கிறாங்க. இப்படின்னா உண்மையில தான் அவங்க உண்மையிலே கேட்குறாங்க. அதாவது எவ்வளோ நாள் அனுப்பணுமா, அவங்க வந்து ஒரு கிலோவுக்கு இவ்வளோன்னு தந்துடுவாங்களா அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க. திரும்பிண்ணா இப்போ தூங்குறேன், காலைல பேசிக்குவோம் அப்படிங்கிறாங்க. விடியுது, விடிஞ்சோடனே ஜீவா மேடம் கால் பண்ணிடுறாங்க. முத்து உங்கள் வீட்டம்மா கூப்பிட்டு வாங்களேன் அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் அப்படிங்கிறாங்க. கூப்பிட்டு வாங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. ஜீவா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. என்ன மேடம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டுக்காரர் சொன்னாராம்மா, உங்கள் பொடி ரொம்பவே சூப்பராக இருக்குது, அங்கே நிறைய பேர் இது விரும்பி சாப்பிடுவாங்க, இதே கூட நான் ஒரு பிஸ்னஸ் அங்கே பண்ணிடுவேன், உங்களுக்கும் நல்லாவே லாபம் கிடைக்கும். இப்போ நீங்கள் 1 கிலோ அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் 1000 தந்துடுவேன், அங்கே நான் 3000 விற்பேன், அப்போ எனக்கு 2000 கிடைக்கும். மேடம் 1 கிலோ 1000 எனக்கு எடுத்துப்பீங்களா அப்படிங்கிறாங்க. அழகாக எடுத்துப்பேன், நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க, அதனால தான் முத்துக்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. மேடம் அதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு தெரில அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னுட்டு இருக்கேன். நம்ம வீட்டில் தான் மொட்டை மாடி இருக்கேன், மொட்டை மாடியில் ஒரு ட்ரெண்ட் மாதிரி போட்டுருவோம், போட்டு அதில் போட்டு அரைச்சிருவோம். இதைக்கிட்ட ஜீவா ஆமாம் மீனா அப்படி செய்யுங்க, நான் 2 நாளில் நான் அங்கே போயிடுவேன், 2 நாளில் நீங்கள் எத்தனை கிலோ ரெடி பண்ணி முடியுமோ அத்தனை கிலோ ரெடி பண்ணுங்கள், என் அட்ரஸ் என் ஃப்ரெண்டுக்கு தெரியும், அவங்க அனுப்பி விட்ருவாங்க சரிங்களா. உங்களுக்கு எடை போட்டு எடுக்கும்போது 1 கிலோவுக்கு 1000 தந்துடுவாங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் 10 கிலோ ரெடி பண்ணால் 10,000 ஆச்சு அப்படிங்கிறாங்க. எங்கே அதுக்கெலாம் 50 கிலோ வரைக்கும் ஒரு நாளைக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிற. மீனா அப்போ நம்ம காசை பயங்கரமாக சம்பாதிக்கலாமே அப்படிங்கிறாங்க. மீனா நீங்கள் அப்படி பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணுங்கள், அதுக்கு ஏதாவது கிரைண்டர் எதுவும் வேணும்னா நான் பிடிங்க, இது ஒரு 50,000 இருக்குது வச்சுக்கிடுங்க அப்படிங்கிற. அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்க. இல்லை இதை வச்சுக்கிடுங்க, இதை நான் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கட்டும் சரிங்களா. நீங்கள் ஒவ்வொரு கிலோவுக்கும் எனக்கு 1000 கணக்கு பண்ணிக்கிடுங்க, எடை போட்டு தான் அவங்க எடுப்பாங்க, நான் அதை அங்கே மாற்றிக்கிறேன், நான் 2 நாள் அங்கே போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. மேடம் ரொம்ப நன்றி மேடம் அப்படிங்கிறேன். இதில் என்ன நன்றி இருக்குது, எனக்கும் தொழில் தானே, இந்த மாதிரி யாராவது எனக்கு வருவாங்களான்னு நினச்சிட்டே இருந்தேன், நீங்கள் கரெக்டாக சிக்கிட்டீங்க அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மனோஜ் கடைக்குள்ளே போகிறாங்க. இதை பார்த்தா ரோகிணியும் மனோஜும், என்ன மனோஜ் நம்ம கடைக்குள்ளே மீனாவும் முத்தும் வராங்க, இவங்க 2 பேரும் பயங்கரமான ஆளா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, இது அப்பா கடைன்னு சொல்லிட்டு ஏதாவது பொருளை ஏமாற்றி அவங்க வரான்னு தெரியல அப்படிங்கிறாங்க சொல்கிறாங்க. முத்து வந்து டேய் மனோஜ் 2 கிரைண்டர் வேணுண்டா அப்படிங்கிறாங்க. யாருக்கு 2 கிரைண்டரு அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு தாண்டா அப்படிங்கிறாங்க. ஓ அப்பா கடை அப்படின்னு நீ சொன்னி அதனால் ஃப்ரீயாக எடுத்துக்கலான்னு பார்த்தியோ, அதுக்கு நாங்கள் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. எவன்டா இவன், அப்பா கடைனாலும் கணக்கு அவர்கிட்ட தான் கொடுக்க போகிறேன், நான் காசு கொடுத்து வாங்க போகிறேன், ஆனால் அதிக எவ்வளோ வாங்கினா பிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன முத்து இங்கே வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு எத்தனை ஸ்டாஃப் இருக்காங்க அவங்க முன்னாடி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பாரமா லட்சம் பேர் இருந்தாலும் அவன் எங்கள் நொண்ணே, நான் அப்படி தான் பேசுவேன், டேங்க பாரு அதிக லாபம் வச்சா நான் வாங்க மாட்டேன், நார்மலாக இருந்தால் கொடு அப்படிங்கிறாங்க. ரேட் எல்லாமே அதிகமாக சொல்கிறாரு. மீனா இவன் கடையிலாம் வாங்க வேண்டாம், நம்ம பக்கத்து கடையில் கம்மியாக தருவாங்க அங்கே போவோன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. போ நீ காசு தர மாட்டல அப்படின்னு. காசு தர மாட்டேனா, இங்கே பாடுறா வாங்கிறதுக்கு 50,000 கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. டேய் முத்து இங்கே வாங்கடா அப்படிங்கிறாங்க. போடா நீ அப்படின்னு சொல்லி ஏற்ற கடையில் 2 கிரைண்டர் வாங்கிட்டு, பார்த்தியா இது வாங்கிட்ட வாங்க வேண்டியது, நீ குறைச்சி தர மாட்டான்னு, பக்கத்து கடையில் உங்களால் எவ்வளோ முடிஞ்சுதுமோ குறைச்சி தரேன், ஏற்ற கடைக்காரரோட தம்பி தானேன்னு சொல்லி குறைச்சி தராங்க, அவருக்குள்ள பாசம் கூட உனக்கு இல்லையடா போடா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏற்றி போயிடுறாங்க. உடனே விஜய் அங்கே ஹாலில் அண்ணன்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது லோட் பண்ண வச்சு கொண்டு வாங்க உள்ளே கொண்டு வாங்க அப்படின்றாங்க. என்னத்துக்கு உள்ளே கொண்டு வரோம் அப்படிங்கிறாங்க. 2 கிரைண்டரை கொண்டு ஹாலில் இறக்குறாங்க. என்னதுக்கா அது முத்து அப்படிங்கிறாங்க. அப்பா 2 கிரைண்டருப்பா அப்படிங்கிறாங்க. மீனா கிரைண்டர்லாம் ரிப்பேர் அவ்வளோலாமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க பூ வியாபாரம் தானேங்க பண்ணாங்க, இப்போ கிரைண்டர் வாங்கி விற்க ஆரம்பிச்சிட்டாங்களா, மனோஜுக்கு போட்டியாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் முத்து சிரிக்கிறாரு. ஏப்பா அதெல்லாம் கிடையாதுப்பா, மீனா வந்து இட்லி பொடி ரெடி பண்ணி ஃபாரினுக்கு அனுப்ப போகிறாப்பா, வெளிநாட்டுக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் உடனே விஜயா சிரிக்கிறாங்க. ஏங்க உண்டானதே இவளால் செய்ய முடியாது, இவள் ஃபாரினுக்கு அனுப்புகிறாள் ஃபாரினுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அமைதியாக இருக்காங்க. ஏன் அனுப்ப முடியாது, மீனாட்ட அது அந்த திறமை இருக்க தான் செய்யுது, மீனா பொடி எப்படி இருந்து தெரியுமா, நீ சாப்பிட்ருக்கல, சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி சொல்லுது அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம வேணால் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லலாங்க, சரி இந்த வீட்டில் இருக்கா செஞ்சுருக்கா அவன் மனசு கஷ்டப்படுறான்னு நம்ம சொல்லலாம், ஆனால் வெளியில் இருந்தவங்களாம் விரும்புவாங்களா அப்படிங்கிறாங்க. எப்பா வெளிநாட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, ஒரு ஜீவான்னு ஒரு மேடம் வந்தாங்களே மனோஜோட முன்னாள் ஆள், அவங்களே பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, இதை எங்கே அனுப்புங்க, 1 கிலோவுக்கு நாங்கள் 1000 தரோம் அப்படின்ட்டாங்க. இப்போ அவங்க 3000 இதை வைக்க போகிறாங்களாம், அப்போ அவங்களுக்கு அது 2000 கிடைக்குப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டவுடனே விஜயா சொல்கிறாங்க. ஆமாம் இங்கேருந்து வாங்கி அப்படியே இவங்க வந்து அவங்க கொண்டு போயிடுவாங்க பாரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா கொஞ்சம் திருத்தம், நாங்களாம் எங்கேயுமே கொண்டு போக வேண்டாம்,
வீட்டு வாசலில் வந்து எடை போட்டு எட்டு போயிடுவாங்க அவங்க ஃப்ரெண்டு. காசை அக்கௌண்ட்டில் ஏற்றிடுவாங்க உடனே. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு 50 கிலோ மீன் அவ்வளோ ரெடி பண்ண முடியும்ட்டா, அதான் 2 கிரைண்டர் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த வீட்டில் வச்சுலாம் அரைக்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. விஜயா, வீட்டில் வச்சு அரைக்கக்கூடாதா, அவங்க சம்பாதிக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. ஏங்க என் வீட்டில் எங்கெங்கே இடம் இருக்குது, அவங்களுக்கு இடம்லாம் தானே ஹாலில் தூங்க வைக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அவங்க எந்த இதில் போட்டு அரைப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்பா இந்த மாதிரியான ஒரிலாம் வரும்னு தெரிஞ்சு தான் நாங்கள் மாடியில் நாங்கள் ரூம் கட்டதாக இருக்கோம்ல, அந்த இடத்துல நாங்கள் ஒரு ட்ரெண்ட் மாதிரி போட்டுக்கிறோம், அதில் அரைச்சி கொண்டு போயிடுறோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க மாடியில் வச்சு கிரைண்டரை வச்சு அரைச்சா சவுண்டு கேட்கும்லாங்க அப்படிங்கிறாங்க. விஜய் அவனுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்ட்டு இருக்கும்போது, இல்லைங்க அது சவுண்டு கேட்கும்ல அதான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறார், டே முத்து, நம்ம வீட்டு போர்ட்டிக்கோ இருக்குல்ல, லெஃப்ட் சைடில் நிறைய இடம் கிடக்கு, அதை அடைச்சிட்டு அதை வச்சு இது தயார் பண்ணுங்க, உங்களுக்கும் அதில் சேல்ஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம லோக்கலில் எதுவும் சேல்ஸ் பண்ணலப்பா, ஃபாரின் தான் அனுப்புகிறோம் அப்படிங்கிறாங்க. அதான்டா உள்ளேயே தயார் பண்ணி அப்படியே மாற்றி விடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், மாடியிலேருந்து எடுத்து வரணும் போகணும், அதே சரி கிரைண்டர் கீழே இறக்கி சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே லோட் பண்ணி கால் பண்ணுறாங்க, மறுபடியும் கீழே தூக்கி கொண்டு வைக்காங்க. ஏங்க வீட்டு வாசல் வச்சு அரைச்சா எப்படிங்க அப்படிங்கிறாங்க. விஜய் அங்கே பாரு, அவங்க வைக்கிறதெல்லாம் வெளியே தெரியாது, கம்ப்ளீட்டாக முத்து அடைச்சிடும். முத்து இதுக்கு ஒரு 5000 செலவு வரும்டா, சீட்டை வச்சு அடைச்சிட்டு அவங்க பாட்டில் அதை அரைங்க, நல்லபடியாக பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்கள் கையால் தான் நாளைக்கு துவங்கி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. ஒரு நாளைக்கு 50 கிலோ அரைச்சான்னா 50,000 வருமானமா, இப்படின்னா எங்கேயோ போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ரோகிணி கால் பண்ணி சொல்லுவாங்க. ரோகிணி கேள்விப்பட்டியா அப்படிங்கிறாங்க. என்னதான் ஆண்டி அப்படிங்கிறாங்க. மீனா வந்து வெளிநாட்டுக்கு இட்லி பொடி அனுப்புதாலாம், 1 கிலோ வந்து 1000 ரூபாயாம், ஒரு நாளைக்கு 50 கிலோ அனுப்பிடுவாங்க, 50,000 ஒரு நாளைக்கு சம்பாதிக்க போகிறாங்களாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு ஒன்றும் விடலை. என்ன ரோகிணி என்னாச்சு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, மனோஜ் மீனா வந்து ஒரு நாளைக்கு 50,000 சம்பாதிக்க போகிறாளாம் அப்படிங்கிறாங்க. மீனா 50,000 சம்பாதிக்க போகிறாளா, என்ன ரோகிணி சொல்கிற, அவள் 50 ரூபாய்க்கு போகுதே பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் இந்த மாதிரி இட்லி பொடியை திரித்து வந்து ஜீவா இருக்க ஊருக்கு அனுப்ப போகிறாங்களா, ஜீவா அங்கே வைக்க போகிறாங்களா, மீனாக்கிட்டேருந்து 1 கிலோ 1000 ரூபாய்க்கு வாங்குறாங்களாம் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிறேன், இவ்வளோ வெக்கும்னு தெரிஞ்சால் தான் நம்மளே அனுப்பலாமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்மளுக்கு செய்ய தெரியணும்ல அப்படிங்கிறாங்க ரோகிணி. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.